ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் கூலிங்கான சம்மர் டெசர்ட் ஜிகர் தண்டா ஈஸியாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு தேவையான 100 கிராம்ஸ் சுகரை கேரமலைஸ் பண்ணி கொள்ளலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி மீடியம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அரை கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது கொதித்து கையில் தெறிக்க பார்க்கும், கவனமாக சேர்த்துக்கொள்ளுங்க. கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரமல் சிரப்பை குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 750 ml ஃப்ரெஷ் மில்கோட 1 டேபிள் ஸ்பூன் சுகரை சேர்த்து குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு பால் நல்லா திக்காகி சரிக்கிற வாசி வத்தம் வரைக்கும் காய்ச்சணும். ஜிகர் தண்டா நல்ல திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காக பாலாடைய சேர விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுக்கணும். பால் காய்ச்சப்பட்டு சரிக்கிற வாசி வத்தினதும் இதோட இன்னும் க்ரீமியான கன்சிஸ்டன்சியை கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதோட காய்ச்சி எடுத்த கேரமல் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். கண்டென்ஸ் மில்க்கும் சுகரும் சேர்த்துருக்கிறதால உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேரமல் சிரப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. பால் ரெடி ஆயிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் ஒன்றில் 3 பாதாம் பிசினை நல்லா பவுடராக அரைச்செடுத்த பாதாம் பிசின் பவுடரோட 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நார்மலாக பாதாம் பிசினை பவுடராக்காமல் ஊற வச்சா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும். பவுடராக்கின பாதாம் பிசின் ஊறுறதுக்கு 15 மினிட்ஸ் போதுமானதாக இருக்கும். இனி மிக்ஸி ஜார் ஒன்றில் 2 ஸ்கூப்ஸ் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்து இதோட காய்ச்சி எடுத்த மில்க் மிக்சரையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக கிளாஸில் சேர்த்து ஜிகர் தண்டாவை ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினையும் இதுக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னரி சிரப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஜிகர் தண்டா மில்க் மிக்சரையும் சேர்த்து இதுக்கு மேலால் 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் அல்லது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை சேர்த்துக்கொள்ளணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கேரமல் சிரப்பால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான கூலான சம்மர் டெசர்ட் மதுரை ஸ்பெஷல் ஜிகர் தண்டா ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிட்டுது. அப்படியே ஐஸ்கிரீமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது சூப்பர் கூலிங்காக டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.